சாமிக்கு வந்து ஏன் பொம்மை வந்து பூ போடுது? இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஹிஸ்டாரிக் ஸ்டோரி இருக்குங்க. அது தரகாசுரன் ஒரு அசுரன் என்ன பண்றான், நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அது சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறக்க போற குழந்தை மூலமா தான் எனக்கு அழிவு வரணும்ட்டு இது போல பிரச்சனையை வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் என்ன பண்றாங்க, தேவேந்திரன் போய் ஆலோசனை கேட்கிறாரு. தேவேந்திரன் மன்மதனை உடனே கூப்பிட்டு, இது போல சிவபெருமான் வந்து கடும் தியானத்துல இருக்காரு, அந்த தியானத்தை கழிச்சு மீண்டும் நீ பார்வதி தேவி கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து கட்டளையிடுறாரு. மன்மதனும் ரதி தேவி கூட்டு போய் சிவபெருமானோட தியானத்தை வந்து கலைக்க வந்து முயற்சி பண்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவபெருமான் வந்து கடும் கோபத்துல வந்து மன்மதனை வந்து எரிச்சிடுறாரு. அப்புறம் கூட இருக்கவங்க உண்மை சொன்ன பிறகு மீண்டும் உயிரை வந்து மீட்டு எடுத்து கொடுத்துறாரு. இதை தான் சித்திரை வசந்த உற்சவமா நம்ம அண்ணாமலையார் கோயில பல வருஷமா பாரம்பரியமா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த திருவிழா பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் சித்திரை மாசம் வந்து நடக்குங்க. இந்த நிகழ்வு வந்து நம்ம அண்ணாமலையார் கோயில இருக்கிற பன்னீர் மண்டபத்துல தான் வந்து நடத்துவாங்க. பக்கத்துலேயே வந்து மகிழ மரம் இருக்கும். இந்த மரத்தை சாமி வந்து 10 முறை சுத்துவாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொம்மை வந்து 3 முறை வந்து பூப்படும். இந்த 5வது நாளும் 8வது நாளும் ஒளிவுன்னு ஒன்று நடக்கும். அன்னைக்கு மன்மதன் வந்து சாமி வந்து ஒளிஞ்சிருந்து தாக்குறதாவும், 10வது நாள் அம்பேத முயற்சி பண்ணும்போது இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் கடுங்கோபத்தால தன் நெற்றி கண்ணால வந்து மன்மதன் வந்து எரிச்சிடுறாரு. இதை தான் வந்து மன்மத தங்கனமாகவும் கொண்டாடுறாங்க. பொம்மைகள் தான் பார்த்தீங்கன்னா தேவக்கன்னிகள். இதை யூஸ் பண்ணி தான் மன்மதன் வந்து சாமி வந்து மயக்க முயற்சிப்பாரு. அதனால தான் சாமிக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா பொம்மைக்கு விதவிதமாக அலங்காரம் பண்ணி பூ போட்டு தியானத்தை கலைக்க முயற்சிப்பாங்க. இதை தான் வந்து சித்திரை வசந்த உற்சவமாக வந்து பல வருஷமாக நம்ம அண்ணாமலையார் கோவிலில் பாரம்பரியமாக கொண்டுட்டு வராங்க.